இனிய வணக்கம். ஸ்டைலாஜிக் யூடியூப் சேனல், கிருஷ்ணா ஸ்டுடியோ, மவுண்டன் ஸ்டுடியோ டிஸ்கஷன், சன் டிவி, தேவன் டிவி தெலுங்கு சீரியல். சன் டிவி சீரியல் நேம் வைகரை தீபம், டைரக்டர் தேவன் திருச்செல்வம், தெலுங்கில் ராஜமௌலி. தமிழில் நான் சொல்கிற கான்செப்ட் அப்படி தெலுங்கில் நம்ம டப் பண்ணுறோம். ஓகே, சரி. வைகரை தீபம் சீரியல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, 2 ஃபேமிலி, ஒன்று ஹீரோ ஃபேமிலி, இன்னொன்று வில்லன் ஃபேமிலி. இந்த 2 ஃபேமிலியுமே பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ஃபேமிலி. ஓகே, இதில் வில்லன் ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா, சின்ன கண்ணு, மாதம்மாள் அப்படிங்கிற 2 பேருக்கு மகனாக வசந்தமணி அப்படின்ற ஒருத்தர் பிறக்கிறாப்படி. அந்த வசந்தமணி நல்லா ரிச்சாக வளர்த்துறாங்க. சைக்கிள் வேணுமா சைக்கிள், பைக் வேணுமா பைக்கு, படிப்பு வேணுமா படிப்பு, என்ன வேணுமோ நல்லா ரிச்சாக வளர்த்துறாங்க. அவர் நல்லா இருக்கிறாப்படி. ஒரு கட்டத்தில் 23, 24, 25 இந்த வயசாகும்போது அவர் லவ் பண்ணுறப்படி ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றப்ப லலிதா அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாப்படி. இந்த லலிதா அப்படின்ற பொண்ணு எப்படின்னா, அது எஜுகேஷன் அந்த அளவுக்கு கிடையாது, ஏதோ ஃபெயில் மார்க் வாங்கிட்டு அப்படி இப்படின்னு இருக்கிற மாதிரி, கொஞ்சம் பியூட்டியாக இருக்கிறனால அப்படி இரு தரப்பும் வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நல்லா ஃபேமிலியாக இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த வசந்தமணி எங்கே நமக்கு சொத்து கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் சின்ன கண்ணு அவங்க அப்பாவை மறுகையாக பண்ணிடுறாப்படி. ஓகே, இப்போ நான் சொன்னது பல எபிசோடுக்கு அப்படியே இருக்கும். ஸ்க்ரீன் பிளேவில் அப்படியே சொல்கிற மாதிரி. ஓகே, இதில் இன்னொன்று ஹீரோ ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸு ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாப்படி, வறுமை அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே தான் வளர்றாப்படி. நல்ல மார்க் வாங்குறாப்படி. நல்லா மார்க் வாங்கிட்டு கவுன்சிலிங் போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறாப்படி. ஓகே, இந்த ஹீரோ ஃபேமிலி வில்லன் ஃபேமிலி சார்ந்து இருக்குது. ஆனால் இந்த வில்லன் ஃபேமிலி ஹீரோ ஃபேமிலிக்கு எந்த உதவியுமே செய்யாத மாதிரியே இருக்குது. எல்லா உதவியுமே அவங்களே பெற்றுக்கிறாங்க. இந்த ஹீரோ ஃபேமிலி அவங்கள சார்ந்து இருக்கிறாங்க, அப்பப்போ ஏதோ உதவி செய்கிறாங்க. ஓகே, இதுதான் இந்த படத்தோட இந்த சீரியல் கதை. ஓகே, ஒரு சீரியல் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா சீக்வன்ஸ் நமக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு எபிசோடுன்றது 1 எபிசோடு, 2 எபிசோடு, 3 எபிசோடு, இந்த மாதிரி 4000 எபிசோடு இருக்குது. ஓகே, அந்த 4000 எபிசோடுக்குமே கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப தேவை. ஓகே, இது நான் சொன்னது திருச்செல்வம் அந்த டைரக்டருக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நம்ம ஒளிப்பதிவு செய்யும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த சீரியல் எதுக்கு அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ஒரு ரிலேட்டிவை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, எல்லாமே ஒரு அதிர்வு தான். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி ஒரு அதிர்வு இன்னொரு அதிர்வு ஏற்படுத்தும், இன்னொரு அதிர்வு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஒரு நல்ல குடும்பம் ஒரு சமுதாயத்துலேயும் சரி, ஒரு நாட்டிலையும் சரி, எந்த அளவுக்கு ஒரு மேன்மை தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சீரியல் நல்லாயிருக்கும். ஒரு தனி மனித வாழ்க்கையிலையும் சரி, ஒரு மனித வாழ்க்கையிலையும் சரி ஏற்படக்கூடிய இன்னல்கள், சிரமங்கள், இதெல்லாம் தாண்டி எப்படி ஒருத்தர் மேன்மையாக வாழ்கிறது அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு சீரியல். ஓகே, இந்த சீரியல் யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக எடுக்கப்படுறதில்ல, ஒரு யதார்த்தத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஓகே, இதுக்கான பார்ட்டிசிபேட் அப்படின்றீங்களா நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு மாதிரி, சன் டிவிக்கு தகுந்த மாதிரி ஒரு கான்செப்டு இந்த வைகரை தீபம். ஓகே, எபிசோட் 4000. சரி, அடுத்த கேள்வி. கிருஷ்ணா ஸ்டுடியோ எரர் டிஸ்கஷன். ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னா ஆக்ட்ரஸ் நயன்தாரா. என்ன எரர் அப்படின்னா, அவங்க நிறைய தொழில் செய்கிறாங்க, நிறைய சம்பாரிச்சிட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க கம்பெனி நடத்துகிறாங்க. அந்த கம்பெனியை ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசலாம், ஒரு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லாமல், நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஆன்லைனில் அவங்க எல்லோரும் அசம்பிள் ஆவாங்க. அதுக்கப்புறம் இந்த இதுதான் பெட் மேட்ச்சு அது இதுன்னு நிறைய இது பண்ணுறாங்க இல்லீகலாக. அதுலலாம் கொஞ்சம் பணம் கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்கு தான் வராங்க. மற்றபடி இந்த சினிமா,
இந்த ஆல்பம் சாங்கில் அதெல்லாம் உடன்பாடே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாலுமே திரும்ப நெகட்டிவாக தான் வருது. ஓகே, அவங்க நினச்சா ஆஃப்லைன்லேயே வரலாம். ஆனால் அவங்க ஆஃப்லைனில் வராமல் ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. அந்த எரர் மட்டும் தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதுக்கு சரியான தீர்வு அவங்க கேரளாவுக்கு போயிட்டாங்கன்னா அங்கே மெச்சூரிட்டி கிடைக்கும். எல்லாம் ஓரளவு சமநிலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே சென்னையில் வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே தோதாக மாட்டேங்குது. அதனால் அவங்க அங்கே இங்கேயும் போய் முட்டிக்கிறாங்க. அது எத்தனை வருஷமானாலும் சரி அவங்களுக்கு எந்த ஆஃபருமே கிடைக்காது சென்னையை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா கர்மா முடிஞ்சு போச்சு. கேரளாவில் மட்டும்தான் உங்களுக்கான ஆஃபர் எல்லாமே இருக்குது. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின். ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் அப்படின்ற சொல்லப்படக்கூடிய ஒரு பேய், ஒரு ஆத்மா, நல்லா சரக்கு சாப்பிட்டுட்டு உணர்வுகள் அதிகமாக வெளிப்படுத்தி தனக்கு உண்டான அடுத்த ரவுண்டை வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. மற்றபடி இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறதோ, இந்த அளவுக்கு உணர்வு மேலே ஆதிக்கம் செலுத்துறதோ எந்த பலனுமே தராது. ஒரு சினிமா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு ஆர்டிஸ்ட்டு இந்த அளவுக்கு தான் நடிக்கணும்னு நம்ம சொல்லுவோம். அளவுக்கு அதிகமான நடிப்பு வந்து அந்த படத்தையே வந்து டவுன் பண்ணி விட்டுரும். ஓகே, ஆனால் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறதுன்றது பலன் இல்லாத ஒரு விஷயம். கேமரா ரோலிங் அப்படின்றப்போ அவங்க ஆக்ஷன் காட்டுறாங்க, ஏதோ ஏதோ உணர்ச்சி வசப்படுறாங்க அப்படின்ற மாதிரினா ஓகே, அதில் ஏதோ நம்ம படம் பண்ணலாம், அது ஏதோ காசு பார்க்கலாம். ரியாலிட்டி லைஃப்பில் ஒரு ஆஃபுக்கும் ஒரு குவார்ட்டருக்கும் சைடிஸுக்கும் இந்த அளவுக்கு அவங்க உணர்ச்சி வசப்படுறது அப்படின்றது சரி வராது. ஓகே, அவன் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட என் நம்பர் இருக்குது. அவங்க நினச்சிருந்தா ஃபோன் பண்ணலாம், ஜிமெயில் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், கூகுள் பே பண்ணலாம். ஏன்னா எதுவுமே செய்யாமல் அவங்க ரொட்டீன் ஒர்க்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதை சரி செய்யணும். அவங்கள தூக்கிட்டு போய் அப்படியே கேரளாவில் செட்டில் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பாட்டு அவங்க லைஃப் பார்த்துக்குவாங்க. ஓகே, சரி, அடுத்த எரர். ஆக்டர் ரஜினிகாந்த் அவருடைய கர்மா முடிஞ்சு போனதுங்கிறது உறுதியாயிருச்சு. ஓகே, அவ்வளோ பெரிய நடிகர், பல்வேறு விதமான போராட்டத்துக்கு அப்புறமும் நடிகரானதாக சொல்கிறாங்க. ஆனால் எதிரும் புதிருமாக தான் இருக்குது. ஓகே, அவர் தமிழ்நாட்டுக்கும் எந்த பெனிஃபிட்டும் செய்யாத மாதிரியான சூழ்நிலை தான் உருவாக்குறா. அப்படி அவரோட ப்ராப்பர்ட்டிலாம் கர்நாடகாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவரோட கர்மா முடிஞ்சு போச்சு. அவர் எதனா காண்டாக்ட் பண்ணுறாருன்னா கிருஷ்ணா ஸ்டுடியோவில் நான் 3 மெம்பர்ஸ் வச்சுருக்கேன், அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களும் இல்லைன்னா கோவை சர்லாவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா மற்ற டைரக்டர் வந்துட்டு வேறு வேறு ஸ்டுடியோவுக்கு மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் கோவை சர்லா அவங்க வந்து நிரந்தரமான கிருஷ்ணா ஸ்டுடியோ அலுவலக நபர். ஓகே, ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான சரியான சொல்யூஷனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் அங்கே இங்கேயும் சுற்றுறதுக்கு என்கிட்டயே பேசலாம். ஓகே, வாட்ஸ்அப்பில் பேசலாம், இல்லை நேரில் வரலாம். ஓகே, நிறையா தவறு இருக்குது, அதெல்லாம் சரி செஞ்சுக்குங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு கிருஷ்ணா ஸ்டுடியோவில் படம் பண்ணுறோம் அப்படின்றப்போ எரர் எக்கச்சக்கமாக ஏற்படாதாங்க. இருக்கிற படத்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கே உங்களுக்கு வாழ்நாள் பத்தாது. ஓகே, பேராசைப்படாதீங்க, நிதானமாக இருங்க, பொறுமையாக செயல்படுங்க. ஓகே, நான் ஒரு டைரக்டராக நான் சொல்கிறேன். ஓகேவா, இது வந்து வேறு வகையாக நீங்கள் எடுத்துக்கூடாது. நான் ஒரு டைரக்டர்னால் இந்த கேரக்டர் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் சரியாக செஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் கரெக்டாக இருந்தால் தான் நான் படம் பண்ண முடியும். ஓகே, அது நிறைய எரர் இருக்குது, அதெல்லாம் சரி செய்யுங்க. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஓகே, அதனால் ஏற்படக்கூடிய ஸ்தலானங்களில் தான் சிலது இருக்குது. ஒபாமா வந்து இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு பில்லியன் இது ஸ்கெட்சு போட்டு தள்ளினார். அப்படின்றதுனால ஒபாமா மேலே ஒரு பெரிய மரியாதையும் ஒரு பயமும் உருவானுச்சு. ஆனால் அது விசாரித்து பார்க்குறப்ப அது ஒரு மிலிட்ரி டீமே செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் ஒபாமாவை பிரசிடெண்ட்டாக மாற்றலான்னு பார்த்தா பைடன் வந்துட்டா. அப்படி இவங்க 2 பேருமே கடைசியில் ஒஸ்ட்டாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒபாமா ஒத்துக்கிட்டா. அப்படி ஓகே, தவறு தான், நானே வந்து பதவி ஏற்றுக்கிறேன் அப்படின்னாலும் பைடன் விடலை. இல்லை உங்களெல்லாம் விட முடியாது, நீங்கள் கருப்பினோம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் துரத்த பார்த்தாரு. ஆனால் இருந்தாலும் அதில் இனத்தில் என்ன இருக்குது, படிப்பறிவில் தானே இருக்குது விஷயம். அப்படின்றதுனால ஒபாமா நிலைச்சு நிற்கிறாரு. ஆனால் பைடன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃபோட பேச்சு கேட்டுட்டு ஒயிட் ஹவுஸ் விட்டு போக மாட்டேங்கிறா. அப்படி அவர் எந்த நல்லதுமே செய்யவும் மாட்டேங்கிறா. அப்படியே நல்லது செஞ்சாலும் அவங்க ஒய்ஃப் அவங்க விட மாட்டாங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட 3 ஒய்ஃபு.
அது இல்லாமல் யூஎஸ்ஏ கல்ச்சரே வேறு. அதனால் இந்த பைடன் பண்ணுற ஒரு குழப்பம் தான் இந்த பஃபர் ஃபிஷ்ஷுக்கும் சரி, லாரி போர்ஷனுக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்படி இப்படி கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதும் சரி. கிட்டத்தட்ட 8000 ட்ரில்லியன் ஊழல் பணம் வச்சுருக்கா அப்படி. இதெல்லாமே யூஎஸ்ஏல வெளிப்படையாக தான் இருக்கும். ஓகேவா? இந்தியாவில் தான் கொஞ்சம் ரகசியமாக பேசிக்குவாங்க. யூஎஸ்ஏலாம் அப்படி கிடையாது. வெளிப்படையாக ஊழல் பண்ணேன், பணம் வச்சுருக்கேன். அவங்க வேறு கல்ச்சர். அதனால் ட்ரம்ப் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றப்போ யூஎஸ்ஏ சமநிலை. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின். மார்வெல் ஸ்டூடியோஸ் நான் சொன்ன சில கதைகள்லாம் திருத்தி வேற ஒரு படம் எடுக்கிறாங்க, இல்லை அந்த படங்கள் அடுத்தடுத்து பார்ட்டில் வரக்கூடிய ஒரு தொகுப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் இருக்குது மார்வெல் ஸ்டூடியோவில். மார்வெல் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ரன்னிங் ஆகிற ஸ்டூடியோ. யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ வேனம் லாஸ்ட் டான்ஸ் ட்ரைலர் இருக்குன்னு அதுக்கு முன்னாடியே வேனம் 3, 4, 5 இந்த மாதிரி வேனம் சீரீஸ்க்கெலாம் நம்ம ஸ்க்ரீன் ப்ளே சொன்னேன். அதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்டில் அமைச்சிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த அக்வாமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு நான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே சொன்னேன். அதையும் நம்ம அடுத்த பார்ட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் மார்வெல் ஸ்டூடியோவில் எந்த எரருமே கிடையாது. ஓகேவா? நான் சொன்ன ஸ்க்ரீன் ப்ளேவெல்லாம் வேறு ஒரு பார்ட்டில் அப்படி இணைச்சி ஜாயின் செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு படமாக உருவாகும். அதனால் ஹாலிவுட்டில் எந்த எரருமே கிடையாது. ஓகே, சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ஸ்டூடியோ மவுண்டன் ஸ்டூடியோ. ஒரு பாராட்டு. ஏன்னா நிதானம், பொறுமை, பக்குவம். ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோன்னா இவ்வளோ டைம் ஆகும், எல்லாமே ஒரு ரியாலிட்டியாக புரிஞ்சுக்கிறாங்க. தொழில் தெரியாதவங்கன்னா ஆடுவாங்க, சேட்டை அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதை கொஞ்சம் சரி செஞ்சுக்குங்க. அடுத்து சிவகார்த்திகேயன் வண்ணம் சொல்லிட்டு ஒரு படம், அதில் மெரைன் இன்ஜினியராக வருவா. அப்படி அந்த படத்துக்கும் ஆன் டைம் ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு மரைன் படம். ஓகே, 2 படத்துக்குமே வித்தியாசமான ஸ்க்ரீன் ப்ளே தான். ஓகேவா? அது அட்லாண்டிக், ஆர்டிக்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த வண்ணம் படம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேவி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, நான் எடுக்கப்படக்கூடிய எல்லா படங்களும் ஒரு படமும் இன்னொரு படமும் உரசாது. ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இன்னொரு ஸ்க்ரீன் ப்ளேக்கு இருக்காது. ஒரு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரிக்கு இருக்காது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுண்ணியமாக, நுணுக்கமாக, ஒரு தனித்துவமாக இருக்கும். ஓகே, மற்றபடி ஸ்டூடியோ அப்படின்றது ஆன்லைன் ஒர்க்காக இருந்தாலுமே ஆஃப்லைனில் தான் டிஸ்கஸ் பண்ணணும். அது தொழில் தெரிகிறவங்களுக்கு தான் புரியும். ஓகே, ஆர்டிஸ்ட்லாம் நான் தேவைப்படுறப்ப நானே கூப்பிடுவேன். அதனால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட தேவையில்லை. உங்கள் வேலை என்னமோ அதை நீங்கள் மற்ற ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இல்லைன்னா நேரில் வாங்க. ஓகே, சரி, பாக்கியராஜ் கண்ணன் நீங்கள் தாராளமாக என்னை தேடி வரலாம். ஓகே, ஒரு டைரக்டர் இதுக்கெலாம் என்கிட்ட பர்மிஷன் கேட்கக்கூடாது. நான் உங்களை சந்திக்க வரலாமா, நீங்கள் அப்பெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தொழில் பண்ண முடியாது. நான் எங்கே இருக்கீங்கன்னு இந்நேரத்துக்கு நீங்கள் என்னை தேடி வந்திருக்கணும். ஓகே, இருந்தாலும் பர்மிஷன் கேட்குறீங்க, வாங்க. ஏன்னா வந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த ஒன்லைன் ஆர்டரு நிறையா ஒர்க் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ண முடியும். ஓகே, சரி, லாஸ்ட்டு கொஸ்டின். பெண்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, பெண்மை அப்படின்றது ஆண்மை அப்படின்றதும் பயாலஜிக்கல் சிஸ்டம் தான். ஓகேவா? எப்படி ஒவ்வொரு உயிரினம் இருக்கிற மாதிரியான ஒரு உயிரினம் தான். ஓகே, இப்போது எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? படிப்பறிவு தான். எந்த அளவுக்கு எஜுகேஷன் நாலேஜ் இருக்குது, எந்த அளவுக்கு படிப்பறிவு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அவன் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை அமையும். ஓகே, இல்லைன்னா துன்பம், சிரமம், வேதனை, கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான். அறிவு இல்லைன்னா துன்பம்தான். ஓகே, அதனால் அந்த எஜுகேஷன் இந்த ஒரு வார்த்தையே போதும், எல்லாத்தையுமே பரிபூர்ணமான ஒரு சொல். ஓகே, படிப்பறிவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒரு முழுமையான ஒரு தொகுப்பு. ஓகே, சரி, ஈஷா ஃபவுண்டேஷன் டெபாசிட் 40 crores
இந்தியன் கரன்சி லோகோ. ஓகே, ஏன்னா ஆசிரமம் அப்படின்றது ஒரு கல்வி மையம். ஓகே, குருகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆசிரமம் அப்படின்னு. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஆசிரமத்தில் தான் போய் படிப்பாங்க. எஜுகேஷன் சென்டர். ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு விசேஷமான ஒரு எஜுகேஷன் சென்டர். ஓகே, எனக்கான எஜுகேஷன் சென்டருமே ஈஷா ஆசிரமம் தான். ஓகே, பாட்டி சித்தர், அகத்தியர் ஜோதிட மையம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்க எல்லாருமே நான் மிஸ் பண்ணல. எனக்கான பொருளாதாரம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு தேடி போவேன். நானும் எஜுகேஷன் கற்றுக்குவேன். ஓகே, சரி. கடைசி தகவல், முன்னேற்றம் அப்படின்றது ஒரே நாளில் சாத்தியமாகாது. ஒரு நாடு ஒரே நாளில் வல்லரசு நாடாகாது. படிப்படியாக தான் ஒரு நாடு வல்லரசு நாடாகும். வல்லரசு நாடானதுக்கப்புறம் படிப்படியாக தக்க வச்சுக்கணும். ஓகே, அதனால் தொடர்ந்து செயல்படுவோம், மேம்படுவோம். நன்றி, வணக்கம், சுபம். See you next video. Bye.